நண்பர்களே வணக்கம். மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பிபிஜி ராம்ஜி என்ற புதிய சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்றது. மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம் என்பது மக்களுக்கான எத்தனையோ சட்டங்களைப் போல, மக்களுக்கான எத்தனையோ நலத்திட்டங்களை போன்ற ஒரு திட்டம் அல்ல. அது கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கான வேலையை உறுதி செய்கிற ஒரு சட்டம், வேலை உறுதி சட்டம். அது கிராமப்புறங்களிலே இருக்கிறவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் ஒன்றிய ஊராட்சி அலுவலகத்திலே பதிவு செய்தால் அவருக்கு 100 நாள் வருடத்திற்கு வேலை தர வேண்டும் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு சட்டம். இதை போன்று ஒரு மகத்தான ஒரு சட்டம் என்பது சுதந்திர இந்திய வரலாற்றிலே கிடையாது. அவ்வளவு மகத்தான ஒரு சட்டம். இந்த சட்டத்தால் இந்தியாவினுடைய பொது சொத்துக்கள் உயர்ந்தது, இந்தியாவினுடைய நிலத்தடி நீர் உயர்ந்தது, கிராமப்புறங்களிலே இருந்து நகர்ப்புறங்களுக்கு இடமாற்றம் செய்த இடப்பெயர்ச்சி என்பது குறைந்தது. பட்டியலின மக்கள், பழங்குடிகள், பெண்கள், நலிவடைந்த பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள் என்ற சமூகத்தின் அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு பிடிப்பை இந்த சட்டம் உருவாக்கியது. இன்றைக்கு இந்த சட்டத்தை மோடி அரசு கைவிட்டுவிட்டு 100 நாளை 125 நாள் ஆக்கிவிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அது உண்மை அல்ல. சாப்பிடுகிற தட்டை பெரிதாக்கிவிட்டு தட்டிலே வைக்கப்பட்ட உணவை பறித்து கொண்டதற்கு சமம் இன்றைக்கு மோடி அரசு செய்தது. 100 நாளை 125 நாள் ஆக்கிவிட்டோம், ஆனால் இதுவரை கொடுத்து கொண்டிருந்த 100 ரூபாயை 60 ரூபாயாக குறைத்து விட்டோம் என்று அவர் சொல்கிறார். இது எந்த வகையிலும் இந்தியாவின் உழைக்கும் மக்களுக்கு பலனளிக்கிற ஒரு விஷயம் அல்ல. எனவே இதற்கு எதிராக இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் மகத்தான ஒரு போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தினுடைய பகுதியாக இன்றைக்கு மேடூரிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் யாசின் தலைமையில் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் பங்கெடுத்த இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நான் வருகிற வழியில்தான் நாடாளுமன்றத்தினுடைய செயலகத்திலே இருந்து எனக்கு ஒரு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்தை நீக்கிவிட்டு பிபிஜி ராம்ஜி என்ற இந்த சட்டத்தை கொண்டு வந்த பொழுது நாடாளுமன்றத்தினுடைய மரபை மீறி நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்று பாஜகவின் எம்பிக்கள் புகார் அளித்ததின் பேரில் விளக்கம் கேட்டு எனக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, மிகுந்த வேதனையோடு சொல்லிக் கொள்கிறோம். 220க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குரல் கொடுத்தோம். விவாதத்தில் 50க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேசினோம். பேசிய எல்லோரும் என்ன சொன்னோம் என்றால், குறைந்தபட்சம் இந்த சட்டத்தை கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்காவது, நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்காவது அனுப்புங்கள் என்று சொன்னோம். ஆனால் எதிர்க்கட்சிகளின் குரலை மதிக்காமல், நாடாளுமன்ற மரபை மதிக்காமல், கோடிக்கணக்கான இந்திய மக்களின் நலனை மதிக்காமல் மிக மோசமாக இந்த சட்டத்தை நிறைவேற்றியது ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டத்தை நாடாளுமன்றத்தில் கம்பீரமாக நடத்தியதற்காக பாஜக எம்பிக்கள் எங்களுக்கு எதிராக சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் மக்களின் நலனுக்காக அதை எல்லாவற்றையும் திறனோடு நாங்கள் சந்திப்போம் என்பதை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.